நாம் தமிழர் சீமான் அவர்கள் கட்சி வந்து 1.1, 3.2, 6.68, 8.22ன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்கள பார்த்து எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணது என்னன்னா, எத்தனை தொகுதியில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட்டை இழந்தீங்க, முதல்ல நீங்கள் டெபாசிட்டை வாங்குங்கிற அளவுக்கு பெருத்த நக்கல் நையாண்டி. ஆனால் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து 83 தொகுதிகளில் நாம் தமிழர்களுடைய வாக்கு வந்து வெற்றி மார்ஜினை விட அதிகமானது. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு போன தடவையே சவுத்து டெல்டாலெல்லாம் வாக்கு வங்கி அதிகரித்து தான் இருக்குது. இந்த தடவையும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக வாய்ப்பு வருங்கிறது தான் எனக்கு தோணுது அவங்களுக்கு. ஸோ இப்போ சீமான் அவர்கள் எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டு கட்சிக்குமே பெரிய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அந்த கட்சியிலிருந்து அதிகமாக வாக்கு வர்றதுக்கு இருக்குது. இன்னொன்று தாவேக்கா உள்ளார் வருது. இப்போ போன தடவை நாம் தமிழர் வந்து எப்படி அதிமுகவுக்கு ஒரு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தினாங்களோ, இந்த தடவை தாவேக்கா வந்து திமுகவுக்கு ஒரு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து அதிகமான தாக்கம் வந்து தாவேக்கானால திமுகவுக்கு கிடைக்கும், நாம் தமிழர்னால அதிமுகவுக்கு போன தடவை அதிகமாக சேதாரம். அப்படிதான் நான் பார்க்குறேன். கடைசி நேரத்தில் அங்கே போய் கோராக ஃபோக்கஸ் பண்ணி அவர் மட்டும் இருக்கிறத விட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2000 இளைஞர்கள் போய் அந்த இடத்துல எல்லாம் வீடு வீடாக போய் சொல்லும்போது அந்த கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது தான் மக்களுடைய மனநிலை. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து கடைசி இந்த தேர்தலில் நாம் தமிழர் சீமான் அவர்களை நாட்டுக்கு சட்டசபைக்கு அனுப்பணும். அதுக்கு இந்த நடவடிக்கை வந்து உள்ளபடியே வரவேற்கக்கூடிய நடவடிக்கை தான். சீமான் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முதல்வர் வேட்பாளராக அந்த தொகுதியில் இருக்கிறவங்க. நம்ம ஒரு முதல்வர் வேட்பாளர், ஏன்னா இப்போ மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட், இவருக்கு வந்து சிஎம் கேண்டிடேட். அப்போ வந்து ஒரு ஸ்டார் கேட்டகரின்னு வரும்போது சீமானை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவருடைய பேச்சை கேட்காத ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு தாராளமாக மக்கள் நினைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடைசி 5 நாளில் போய் அவங்க இந்த மாதிரி ஒரு சூறாவளி பிரச்சாரமும் அங்கே அரசியல் கலப்பணியும் செஞ்சாங்கன்னா கட்டாயமாக சீமானுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது நீங்கள் சொல்கிற கேள்விக்கு இப்போ மக்களுடைய சிந்தனைகளுக்கு பூரா அது சரியாக வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜ். ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி வாகன பரப்புரை செய்யும்போது இப்போது டெல்டாவிலையும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்களிலும் சரி, மக்கள் வரவேற்பு அதிகரிக்கிறத வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக வட தமிழகத்தை தாண்டி தென் தமிழகத்தில் நாம் தமிழுக்கான அந்த பேஸ் வந்து உயர்றதை வந்து பார்க்க முடியுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது போன தேர்தலில் கூட அவங்களுக்கு வந்து சவுத் ஏரியாவில் டெல்டா ஏரியாவிலலாம் பறந்து விரிந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. போன 2021 பார்க்கும்போது, இது நேற்று கூட நான் ஒரு மக்கள் அரங்கத்தில் கூட பேசியிருந்தேன். நாம் தமிழர் சீமான் அவர்கள் கட்சி வந்து 1.1, 3.2, 6.68, 8.22ன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்கள பார்த்து எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணது என்னன்னா, எத்தனை தொகுதியில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட்டை இழந்தீங்க, முதல்ல நீங்கள் டெபாசிட்டை வாங்குங்கிற அளவுக்கு பெருத்த நக்கல் நையாண்டி. ஆனால் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து 83 தொகுதிகளில் நாம் தமிழர்களுடைய வாக்கு வந்து வெற்றி மார்ஜினை விட அதிகமானது. அதில் 57 தொகுதியில் திமுகவினுடைய வெற்றியை இவங்களுடைய வாக்கு நிர்ணயிச்சிருக்கு. அதாவது அதிமுகவுடைய தோல்வி. அப்போ இவங்க வாங்கக்கூடிய வாக்கு வந்து பெருத்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்டா ரீஜன்லலாம் வந்து பெருத்த தாக்கம் வந்து அதிமுகவுக்கு போன தடவை இருந்துச்சு. அதில் பெருவாரியாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது டெல்டா சவுத்தெல்லாம் வந்து திமுக அதிக அளவுக்கு வந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர்களுடைய வாக்கு. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினால அதிமுகவுக்கு ஒரு 19 சீட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய வாக்கு வங்கி பறந்து விருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஒரே சிக்கல் என்னென்னா, இந்த வாக்கு வங்கி ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகாமல் அந்த வளர்ச்சிங்கிறது பறந்து விரிந்த வளர்ச்சியாக இருக்குது. எப்பயுமே ஒரு இடத்துல இருந்தால் வீக்கம், பறந்து விருந்து நல்லா வளர்றதான் வளர்ச்சி. ஆனால் இந்த சீட் கன்வர்ஷனுக்கு வந்து ஒரே இடத்துல வளர்ந்தால் அது டக்குன்னு சீட் வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு சில குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 தொகுதியில் வந்து ஒரு 14-15% அவங்களுக்கு. அப்போ அவங்க எந்த கூட்டணியில் போய் சேர்றாங்களோ டக்குன்னு வந்து அது வந்து ஒரு வெற்றி கன்வெர்ட் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி கட்சிகளை கூட்டணிகளுக்கு வந்து அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துருக்குறது. ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து கூட்டணிக்கு போகணுங்கிற இவங்களுக்கு நெசசிட்டி இல்லை. அதனால் பறந்து விருந்த வளர்ச்சிங்கிறத தான் அவங்க நோக்கி போகிறாங்க. அது சரியான பாதையாகவும் அவங்களுக்கு இருக்குது. அதாவது அவங்களுடைய நோக்கத்துக்கு சரியான பாதையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு போன தடவையே
சவுத்து டெல்டாலெல்லாம் வாக்கு வங்கி அதிகரித்து தான் இருக்குது. இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக வாய்ப்பு வருங்கிறது தான் எனக்கு தோணுது அவங்களுக்கு. குறிப்பாக சார் இப்போ போன தேர்தலில் அதிமுக பெருமளவு வீக்கானாங்க. நாம் தமிழால் டெல்டா இல்லை தென் தமிழகத்துலேயும் சொல்லலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஆல்ரெடி திமுக மேலே அதிருப்தி அதிகமாக இருக்குது. அதிமுக ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் நேரடியாக போய் சந்திச்சார், அந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்களை வந்து பண்ணியிருந்தார். இப்போது நாம் தமிழர் இங்கே போன வாட்டி மாதிரி இப்போ அதை விட ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. திமுக ஆபத்தா இல்லை அதிமுக ஆபத்தா முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு வந்து பறந்து விரிந்து எல்லா கட்சியும் பாதித்தாலும் வந்து போன தேர்தல் அதிகமாக பாதித்தது வந்து அதிமுக அவர்கள். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரூரல் பெல்ட்டில் பெரிய அளவுக்கு அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்து அந்த வாக்கை பிரிச்சிருந்தாங்க. சப்போஸ் போன தடவை அந்த மக்கள் நீதி மையம் வராமல் இருந்திருந்தாங்கன்னா சிட்டி சைட்லேயும் வந்து நாம் தமிழருக்கு ஒரு மாற்று கட்சியாக அவங்களுக்கு அந்த வாக்கு கூடி இருந்திருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த டைமில் வந்து அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அவங்க வாக்கு எடுத்தது கம்மி தான், கமலஹாசன் அவர்கள் கட்சி எடுத்தது. பட் இருந்தாலும் சென்னை அந்த மாதிரி அந்த ஒரு நகர்ப்புறத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கன்வெர்ட் ஆகாமல் போச்சு. ஸோ இப்போ சீமான் அவர்கள் எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டு கட்சிக்குமே பெரிய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அந்த கட்சியிலிருந்து அதிகமாக வாக்கு வர்றதுக்கு இருக்குது. இன்னொன்று தாவேக்கா உள்ளார வருது. இப்போ போன தடவை நாம் தமிழர் வந்து எப்படி அதிமுகவுக்கு ஒரு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தினாங்களோ இந்த தடவை தாவேக்கா வந்து திமுகவுக்கு ஒரு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தும். அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திமுகவுடைய வாக்காளர்கள் ப்ரொஃபைலும் இது தாவேக்காவுடைய ப்ரொஃபைல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிமிலராக இருக்கும். ஸோ அப்போ வந்து தாவேக்கா வந்து அதிமுகலேருந்து எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு 4-5 வாக்கு எடுத்து அங்கே ஒரு 10 வாக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டபுள் த டைம் வந்து அவங்களுக்கு போதும். குறிப்பாக அவங்களுக்கு வந்து அதிகமான தாக்கம் வந்து தாவேக்கானால திமுகவுக்கு கிடைக்கும், நாம் தமிழர்னால அதிமுகவுக்கு போன தடவை அதிகமாக சேராத ஆரம்பிச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பரவலாக வந்து வாக்கு சேகரிக்கிறதுனால தான் வெற்றி கன்வர்ஷன் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போது நாம் தமிழர் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடைசி 4 நாட்கள் காரைக்குடியில் மட்டும் தான் சீமான் அவர்கள் பிரச்சாரமும் பண்ண போனார். கிட்டத்தட்ட 2000 இளைஞர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய வீதிகளில் ஒரு வீடாக வந்து வாக்கு சேகரிக்க மற்ற மாவட்டங்கள்லேருந்து அவங்க நியமிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த தடவை வந்து அவங்க சந்திக்கிற 5வது பொது தேர்தல். 2 சட்டசபை 2 பாராளுமன்றம் பார்த்துட்டாங்க. இப்போ இந்த 5வது சட்டசபைங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு சீமான் அவர்கள் நாச்சுக்கு வந்து ஒரு சட்டசபையில் போய் அவருடைய குரல் எதிரொலிக்கணுங்கிறது அந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வந்து அவர் சட்டசபையில் போய் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்தாருனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு தெருமுனை கூட்டத்தில் ஒரு சாதாரண மீட்டிங்கில் பேசுகிறத சட்டசபையில் பேசினார்னாக்கா அது எந்த அளவுக்கு ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு நன்மை பயக்குங்கிறது நமக்கும் கூட அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதனால் வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக இருக்கிறனால அவரு தான் பார்ட்டியினுடைய ஃபேஸாக இருக்கிறனால அவர் ஆரம்பத்துலேருந்து எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ கடைசி ஒரு 4-5 நாளுங்கிறது வந்து இப்போ எப்படி வந்து இந்த 400 மீட்டர் ஓட்டத்தில் வந்து இப்போ வந்து கடைசி 50 மீட்டர் ஓடுற டைம் தான் இருக்குது, அவ்வளோ கூட இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த கடைசி நேரத்தில் அங்கே போய் கோராக ஃபோக்கஸ் பண்ணி அவர் மட்டும் இருக்கிறத விட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2000 இளைஞர்கள் போய் அந்த இடத்துல எல்லாம் வீடு வீடாக போய் சொல்லும்போது அந்த கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது தான் மக்களுடைய மனநிலை. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு புத்தி இருக்கும், வாக்குப்பெட்டிக்கு போய் முன்னாடி நின்ன உடனே ஒரு புத்தி மாறும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆசிலேட்டரி மைண்டு தான் இருக்கும் பொதுமக்களுக்கு. நான் சொல்கிறேன், கட்சிக்காரங்க திமுக, விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு, நாம் தமிழருக்கு கொள்கை ஈடுபாடு இருக்கீங்க அது போட்டுருவாங்க. ஆனால் இந்த பொதுமக்களுடைய வாக்கு மாறுறதுங்கிறது வந்து இந்த கடைசி ரவுண்டில் வந்து பெருத்த, ஏன்னா இப்போ தான் வந்து பணப்பட்டுவாட்டாகளும் அதிகமாக நடக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல வந்து பணத்தை கொடுத்து எந்த இடத்துலையும் வாக்கு போயாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த 2000 பேர்த்து அங்கே களம் இறக்கிறது வந்து அதை கண்காணிக்கிறதுக்கும் உதவும். இந்த அண்டா குண்டா கொடுக்குறது, அதை கொடுக்குறது, வளையல் கொடுக்குறது, கொலுசு கொடுக்குறது, டோக்கன் கொடுக்குறது, கூப்பன் கொடுக்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான நடவடிக்கைகளையும் அந்த இளைஞர்கள் அங்கே வந்து போய் பணி செஞ்சாங்கன்னா அதையும் தடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து கடைசி இந்த தேர்தலில் நாம் தமிழர் சீமான் அவர்களை நாச்சுக்கு சட்டசபைக்கு அனுப்பணும். அதுக்கு இந்த நடவடிக்கை வந்து உள்ளபடியே வரவேற்கக்கூடிய நடவடிக்கை தான். குறிப்பாக அங்கே ஆட்சியில் இது அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு செலக்டடாக வந்து பல தொகுதிகளில் இதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு பல பேர்த்த வந்து அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். குறிப்பாக சார், இப்போ அங்கே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், அதாவது மாங்குடி எம்எல்ஏவாக இருந்தார், அவரும் காட்சி சிதம்பரமும் ஓட்டு கேட்க போகிறாங்க. மக்கள் நீங்கள் உள்ளே வராதேன்னு சொல்லிட்டு விரட்டக்கூடிய செய்திகள் வந்து நேற்று வெளியாகிருக்கு. அது ஒரு புறம். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே லிட்ரேச்சர் ரேட் அதிகமாக இருக்குன்னு ஒரு விஷயமும்,
குறிப்பிட்ட சாதி வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா வந்து இப்போ வெளியாக தொடங்கியிருக்கு. ஸோ ஆளுங்கட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியும், மறுபக்கம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் நாம் தமிழர் தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் இருக்கும்போது களத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நமக்கு வந்து களம் வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ அமமுக போன தடவை வந்து வாக்கும் அதிமுக தனியாக நின்ன வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாங்குடி வாங்கின வாக்கை விட ஜாஸ்தி. அப்போ அந்த ஒரு சிக்கல் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆட்கள் கூட இவர் வந்து வெளியாள் இங்கே வந்து இருக்காரு அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்து தொகுதி விட்டு தொகுதி மாதிரி தான் இருக்கிறாங்க. முதல்வரே வந்து தொகுதி விட்டு தொகுதி மாதிரி நிற்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மக்களுக்கு உண்டான சேவை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா? அந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தனாக இருந்தே ஜெயிச்சு அந்த தொகுதியில் போய் ஜெயிச்சதுக்கப்புறம் மக்களை பார்க்காத எம்எல்ஏக்கள் கூட்டம் எத்தனையோ இருக்குது. அப்போ இதை வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு அதை பொருட்படுத்தி அதை செய்வாங்கலாம் தோணலை. ஸோ இந்த மாதிரி அவங்க மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி பொதுமக்கள் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு வந்து சேலஞ்ச் வந்து காங்கிரஸ் இல்லைங்க. சீமான் அவர்களுக்கு காங்கிரஸ் சேலஞ்சே கிடையாது. இப்போ அவங்க வந்து அதிமுக அமமுக அந்த கூட்டணியை வந்து இவங்க பீட் பண்ணணும். இல்லை, அதுதான் சார் கேட்கறாங்க. போன வாட்டி தனித்தனியாக இருந்தாங்க. அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் அமமுக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது போன தேர்தலில். ஸோ திருப்பி அது ஜெல்லாகுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கூட்டணி இல்லாமல் இருக்கும்போதும் கூட்டணியில் இருக்கும்போதும் ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் சீமான் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முதல்வர் வேட்பாளராக அந்த தொகுதியில் இருக்கிறவங்க. நம்ம ஒரு முதல்வர் வேட்பாளர், ஏன்னா இப்போ மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட், இவருக்கு வந்து சிஎம் கேண்டிடேட். அப்போ வந்து ஒரு ஸ்டார் கேட்டகரின்னு வரும்போது சீமானை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பேச்சை கேட்காத ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு தாராளமாக மக்கள் நினைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடைசி 5 நாளில் போய் அவங்க இந்த மாதிரி ஒரு சூறாவளி பிரச்சாரமும் அங்கே அரசியல் கலப்பணியும் செஞ்சாங்கன்னா கட்டாயமாக சீமானுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இது வந்து பொது அரசியலில் ஒரு விஷயங்கள் இப்போது நேற்றுலேருந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறிட்டு வருது. இந்த துரந்தரில் வர அம்சா அலி தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை வந்து பரப்புகிறாங்க. சமீபத்தில் பெண்களுக்கு எதிரான ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, அதையும் முதல்ல சரி பண்ணுறாரு. அவங்க பேசின விஷயம் வந்து இப்போ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு திமுக கூட்டணியில். அப்புறம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தும் போது எழுந்துக்காமல் மரியாதை கொடுக்காம பிரேமலதா இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. எப்படி போகுது, என்ன எப்படி பார்க்குறீங்க? நான் இதை ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அம்சாங்கிற பேரை நான் பயன்படுத்தலை. நான் சொன்னது என்னென்னா, எப்படி ஐயா விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவை எதிர்த்து தான் அவர் அரசியல் கண்டுட்டு திமுகவை எப்படியாவது அழிக்கணும்னு தான் நிறைய இடத்துல பேசியிருக்கார். ஸோ நான் சொன்னது என்னன்னாக்கா, விஜயகாந்த் அவர்கள் வெளியே இருந்து திமுகவை போராடின மாதிரி இப்போ அம்மையார் பிரேமலதா அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ளார போய் விஜயகாந்த் ஐயாவுடைய கனவை நிறைவேற்ற போகிறாங்க. அப்போ விஜயகாந்த் வெளியே இருந்து திமுகவை அழிக்க பார்த்ததை அம்மையார் பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளார போய் அங்கே கன்னி வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்கிறதான் நான் சொல்லியிருந்தது. அது நீங்கள் சொல்கிற கேள்விக்கு இப்போ மக்களுடைய சிந்தனைகளுக்கு பூரா அது சரியாக வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அவங்க வந்தனால தான் இன்றைக்கி அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான பிரச்சனை அவங்க தான். நிச்சயமா. அப்போ அவங்கள கூப்பிட்டு 10 சீட்டு கொடுத்தனால கம்யூனிஸ்டுகள் கசக்கி புளியப்பட்டாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கசக்கி புளியப்பட்டாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கசக்கி புளியப்பட்டாங்க, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து இல்லை இந்த கூட்டணியே வேண்டான்னு வெளியே போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்பந்திக்கப்பட்டு உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் சும்மா வேலை பார்க்குறியாங்கிற அளவுக்கு விரக்தியில் வந்து நான் பேசுகிறேன், ஆனால் மியூசிக் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமான மியூசிக்கை பேக்ரவுண்டில் போடுங்கப்பா, அழுகிற மாதிரி போட்டுறாதீங்கன்னாரு. மதிமுக வந்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டே உள்ளார அழுதுகிட்டு இருக்கிறோன்னு சொன்னார். இத்தனைக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவை உள்ளார கொண்டு வந்தது. அப்போ அதனால தான் நான் சொன்னேன், அவங்க விஜயகாந்த் அவர்கள் வெளியே இருந்து திமுகவை ஒழிக்கணும்னு செஞ்ச வேலையை விட அம்மையார் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தினுடைய நோக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி ஆகியே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க திமுக கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அது அம்சாங்கிற பேர் இன்னைக்கு புதுசாக அவங்க சொல்கிறாங்க. இது என்னுடைய கருத்து. ஆரம்பத்துலேருந்தே என்னைக்கு இவங்க திமுக கூட்டணிக்கு போனாங்களோ அன்னையிலேருந்தே நான் இந்த கருத்தை சொல்லிட்டு தான் இருக்கேன். குறிப்பாக சார், இப்போது திருமாவளவனும் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பார்க்க முடியல. கமலஹாசன் நேற்று தான் பிரச்சார மீட்டிங்லேயே அவரை பார்க்க முடியுது. 24 திருமாவளவனுக்கு ஒரு அரணா விளங்கியது கமலஹாசன் அவரோட பிரச்சாரம் தான். கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் வந்து திமுக பிரச்சாரம் பண்ணுறதை விரும்பலையோ? ஆமாம், ஏன்னா எல்லா தலைவர்கள்ட்டையுமே அதிருப்தி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு தொண்டர்கள்ட்ட வந்து அதிருப்தி இருந்துச்சுன்னா தலைவர்கள் போய் சமாளிப்பாங்க. தலைவர்களே அதிருப்தியில் இருக்கும்போது
ஏன்னா இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண முன்னாடி என்ன சொல்கிறாரு, சீட்டு நெகோசியேஷன்லாம் முடிக்கிற மாதிரி நம்ம வந்து அரசியல் கட்சியாக இங்கே வளர்றதை வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, பெருமையான்மையான பேர்த்துக்குனாரு. யாருக்குங்க பிடிக்கல? திமுக. நீங்க எந்த கூட்டணியில் இருக்கீங்க? திமுக. அப்ப அந்த திமுக கூட்டணிக்காரங்க வந்து நம்மளை போட்டு நசுக்குறாங்கன்னு இவர் வந்து சொல்றாரு, வெளிப்படையாவே சொல்லிட்டார். அடுத்தது நான் காட்டுமன்னார்குடியில் வந்து நான் கேண்டிடேட்டாக நிற்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னன்னா, 2026க்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் நிலவரம் 2026 தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது அப்படின்னு அவர் இந்த ஸ்டேட்டஸ் கோல நம்பிக்கை இல்லை. திமுகவே தான் திருப்பி ஆட்சிக்கு வரும், இப்போ இருக்கிறதே தான் மாறிய தொடருங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதையும் வெளிப்படையாக சொல்லிட்டார், மைண்ட் வாய்ஸுங்கிற மாதிரி நினச்சி. அதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட குடைச்சல், ப்ரெஷர் கிஷர் எல்லாம் வந்து கடைசியில் அவர் சீட்டுக்கு நிற்க முடியாமல் வேண்டான்னு சொல்லிட்டு சரி அப்படி தான் போனார். அவருடைய கட்சிக்கு கொடுக்க முடிஞ்சதா? காங்கிரஸில் இருக்கிறவர் அவரு பதறாரு, ஏங்க நான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எனக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்களேன்னு அவர் வந்து ஒரு ஆனந்த அதிர்ச்சி அவருக்கு. ஆளூர் ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினத்தில் நிற்க மாட்டேன்னு வந்து எனக்கு சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுதுங்கிறார். அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அந்த தொகுதியில் நான் நிற்கலங்கிறத முதல்ல அந்த கட்சி தலைவருக்கு சொல்லணுமா, யாருக்கு சொல்லணும்? கட்சியின் தலைவருக்கு தான் சொல்லணும். அப்போ ஆளூர் ஷானவாஸ் யார் தலைவர்? திருமாவளவன் தான் தலைவர். அப்படின்னா அவர்கிட்ட இல்லைங்க சொல்லியிருக்கணும், திமுக. அப்பா எத்தான அழுத்தங்க அவருக்கு. எப்படிங்க ஒரு மனசு வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவார்? எல்லாம் இந்த எலெக்ஷனுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். திமுக மேலே பள்ளி சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கொண்டு போய் இந்தாங்கன்னு என் குடுமையை பூரா அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டாமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் போய் குடுமையை கையில் கொடுத்தீங்க, நீங்கள் திமுக குறை சொல்லி எனக்கு தெரிஞ்ச இதில் பிரயோஜனம் இல்லை. இது தப்புகள் பூராமே இந்த கூட்டணி கட்சிகள் மேலே தலைவர்கள் மேலே இருந்தார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். தொகுதி மறுவரையறை எப்பவுமே பாஜக வந்து எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக தான் எப்போவுமே இருப்பாங்க. எலெக்ஷன் இல்லாத டைமில் எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போது எலெக்ஷன் வர டைமில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை திமுக கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு? இல்லை இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எப்பயும் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து சட்ட மசோதாவை இருக்கிறோன்னா அது சட்ட மசோதா இல்லை, அது வந்து பில்லு டிராஃப்ட் காப்பி, அது சட்டம் இல்லை, அது ஆக்ட் ஆகலை. அது இன்றைக்கி தான் டிராஃப்ட் காப்பியை தான் எரிச்சாங்க. ஆனால் இப்போ நம்மளே ஆரம்பத்துலேருந்து இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை கொடுங்க, முதல்ல வந்து இது மறுபடியும் இந்த பிரச்சனையை 25 வருஷம் தள்ளி போடுங்கன்னார். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இல்லை இதை டீலிமிட்டேஷன் செஞ்சாகணும். ஏன்னா நம்ம 71 சென்சஸை வச்சு 73 பண்ணணும். இப்போ இன்றைக்கி 2026 உட்காந்துருக்கோம். 53 வருஷமாக இதை அட்ரஸ் பண்ணலை இந்த பிரச்சனை. இந்திரா காந்தி அவர்கள் 25 வருஷம் தூக்கி போட்டாங்க, வாஜ்பாய் அவர்கள் 25 வருஷம் தூக்கி போட்டாங்க. நம்ம 56 வருஷமாக பிரச்சனையை அந்த கார்பெட்டை போட்டு மூடிட்டு இருக்கிறோம். அது பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இதை உண்மையாலுமே எடுத்து அட்ரஸ் பண்ணுறது வரவேற்கக்கூடியது. அப்போது இது தள்ளி போடக்கூடாதுன்னு நம்ம செய்யணும். நம்மளுடைய கோரிக்கை ஒன்றே என்ன இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 39 எம்பி இருக்கிறோம். நீங்கள் வந்து 543 எம்பிக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 39 / 543னா 7.18%. இதை வந்து நீங்கள் எத்தனை வேணால் எம்பி நீங்கள் வச்சுக்கங்க, எங்களுக்கு அந்த சதவீத விகிதாச்சாரத்தை கொடுங்கன்னாங்க. அது நான் போன தடவையே இவர் வந்து ஆச்சா போச்சான்றதை நான் அப்பயே சொன்னேன். இல்லை அமித்ஷா வந்து பேசும்போதே இது வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது, விகிதாச்சார அடிப்படையில் இருக்குன்னு ஒரு மீட்டிங்லேயே சொல்லியிருந்தார். அதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நேற்று பாராளுமன்றத்தில் அமித்ஷா தெளிவாக பேசியிருக்கார். 816 தொகுதி ஆக போகுது. தமிழ்நாட்டுக்கு 39 எம்பியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 59 எம்பி, 7.18% இருக்கிறது 7.23%. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதில் என்ன பண்ணாருன்னா, தென்னகத்தை வஞ்சிக்கிறாங்க, சவுத்து நார்த்து டிவைடு எதில் குட்டிக்கார அடிச்சு பார்த்தார் அவர் பண்ணலான்ட்டு. இப்போ அவங்க வந்து தெளிவாக வந்து விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ அதை பார்த்தோம்னா கர்நாடகாவுக்கு 28.42 மாறுது. விகிதாச்சாரத்தில் 5.15 இருந்தது 5.15 அப்படி அவங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. ஆந்திர பிரதேஷ்க்கு 25, இப்போ 38 மாறுது. 4.6 4.65 மாறுது. தெலுங்கானாக்கு 17 சீட்டு, அது 26 சீட்டாக மாறுது. 3.13%, 3.18% விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு 39, 7.18, 59 விகிதாச்சாரத்தில் 7.23. கேரளாவுக்கு 20, 3.68, வரப்போகிறது 30, அதே வந்து 3.68. அப்போ இந்த சவுத்து தென்னகத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 மாநிலங்களை மட்டும் கூட்டினீங்கன்னா 129 சீட்டு. 129 வகுத்தல் 543, இதனுடைய விகிதாச்சாரம் 23.76. தென்னகம் மட்டும். இப்போ இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுல நேற்று அமித்ஷா அவர்கள் பேசினதில் இந்த 129 195 மாறி இருக்கு. இதை 816 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 195 வகுத்தல் 816 போது 23.9%.
எங்கெங்க வந்து இன்னைக்கு தென்னகம் வந்து வஞ்சிச்சிட்டாங்க. அப்போ இது பூரா பொய்யும் புரட்டுமா பேசி 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 மக்கள்கிட்ட பீதி. நான் டிவி விவாதத்திலே சொன்னேன், நமக்கு தேவை என்னங்க 7.18 நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன், இது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. காரணம் என்னன்னா, நம்ம வந்து பாப்புலேஷனை மத்திய அரசாங்கம் சொன்னனால கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ மக்கள் தொகையை குறைக்கிறதுனால எனக்கு இப்போ என் வீட்டில் வந்து இன்னொரு வீட்டில் வந்து 5-6 புள்ள வச்சுருக்காங்க, என் வீட்டில் 1 புள்ள 2 புள்ள வச்சுருக்கேன். புள்ள கம்மியாக பெற்றுக்கிறனால ஆதாயம் இருக்கா இல்லையா? ஆதாயம் இருக்குது. அந்த ஆதாயம் நம்ம அடைஞ்சிருக்கோமா இல்லையா? இப்போ இதே வந்து இந்த மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு சிரமம் தானே. அப்போ அரசாங்கம் இருந்தாலும் மக்கள் பாப்புலேஷனை குறைங்கன்னு சொன்னனால நம்ம குறைச்சோம். அதில் தமிழ்நாட்டுக்கு நமக்கும் சில சாதகங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் எங்களுக்கு சாதகம் இருந்தால் ஓகே, ஆனால் நீங்கள் நமக்கு இப்போ ஒரு பாதகம் ஆகிடக்கூடாதுன்னு எங்களுக்கு இருக்கக்கூடிய 7.18 கொடுங்கணும். இப்போ 7.23 கொடுத்துருக்காங்களே, என்ன இப்போ எங்கே வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுருச்சு? இதுக்கு போய் நீங்கள் வந்து கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ இந்த டாஸ்மாகை மூடுங்கன்னு சொல்லிட்டு போன தடவை அந்த கரோனா டைமில் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு போட பிடிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்க பாருங்கள், மொத்த குடும்பமும். அந்த மாதிரி இது ஒரு ட்ராமா. இது எடப்பாடியும் பிரச்சாரத்தில் சொன்னார். இல்லை இதை வந்து அண்ணாமலையும் சொன்னார், இல்லைங்க 50% 50% எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கன்னு. எடப்பாடி தெளிவாக சொன்னார், இல்லைங்க இப்படி தான் நடக்க போகுது, ஆனால் வந்து இவங்க ட்ராமா ஆடுறாங்க. கடைசீட்டில் பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணினால, நாங்கள் கேட்டனால தான் அதை கொடுத்தாங்கிறது இவங்க வந்து கம்பு சுற்றுவாங்க பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. அப்போ எந்த இடத்துல இது வஞ்சிக்கப்பட்டிருக்கு? நமக்கு 7.18 எனக்கு இருக்கிற அதே விகிதாச்சாரத்தில் கொடுங்க, கொடுத்துருக்காங்களே. அதை விட 0.05% கூடுதலாக தானே வந்திருக்கு, என்ன குறைஞ்சி போச்சுப்பா? அப்போ இது வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு ஆளும் அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள்கிட்ட பொய்யை பேசி பீதியை கலப்பக்கூடாது. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏங்க நமக்கு வந்து ஒரு 39 இருக்கிறது, நமக்கு விகிதாச்சார அடிப்படையில் 7.18 இருக்குது. நாம் போராடுறது வந்து இதே அளவுக்கு தான் வேணுங்கிறத நம்ம கேட்குறோம், எந்த இடத்துலையும் குறைக்க முடியாதுன்னு அப்படி நீங்கள் பேசி இதுக்காக நம்ம தார்மீக உரிமையை கேட்போம். அதை விட்டுட்டு தென்னகம் வஞ்சிக்கப்படுது, நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை, நாங்கள் தமிழர்னா யாருன்னு தெரியுமா, பழைய திமுகவை பார்க்க போகிறேன். அப்போ அவரே ஐயாவே என்ன சொல்கிறாரு, இப்போ நாங்கள் திமுக வேற, பழைய திமுகவுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாரா இல்லையா? நான் அதை தான் பல தடவை சொல்லியிருக்கேன். திமுகனா சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, சுயமரியாதை, இந்த மாதிரி எத்தனையோ கொள்கைகள் பழைய திமுகவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு இருக்குதா? இல்லை. அதில் தான் ஐயாவும் சொல்கிறார், ஸ்டாலின் ஐயாவும், நாங்கள் பழைய திமுகவாக மாறிடுவோம்னு. மாறினாங்கன்னா பரவாயில்லங்கிறதா நம்மளுடைய வாதம். அந்த மாதிரி உங்கள் கொள்கை சார்ந்த அரசியல் பண்ணுங்க. அவங்களுக்கு வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது மட்டும் வந்து கொள்கையை மறந்து போச்சு. இன்னைக்கு திடீர்னு அவங்க கேட்டதுக்கு மேலே கொடுத்தோன்னே இன்னைக்கு புஷ்ன்னு போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ திமுக? அதுதான் இப்போ பிரச்சனை. பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.